ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த ஸ்பெஷலான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை ரொம்ப உற்சாகமாக வரவேற்கிறேன். பல வருஷ ஹெச்ஆர் அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். சில ஆழமான மனித உளவியல் உண்மைகளை எடுத்து அதை நம்ம ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர்ஃபுல்லான ஹெச்ஆர் ஃப்ரேம் ஒர்க்காக இன்னைக்கு நம்ம மாற்ற போகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற விதத்தையே மாற்ற போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க டீம்ல இருக்கிற யாராவது ஒரு சக ஊழியர் சத்தமே இல்லாம உங்க டீமோட மொத்த திறமையும் அழிச்சிட்டு இருக்காரா? இது நிறைய இடங்கள்ல நடக்கிறது தான். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ கம்மியா இருக்கிறவங்க தங்களைத்தான் அந்த ரூம்லயே பெரிய அறிவாளி நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க கூட வேலை செய்யறவங்களோட வளர்ச்சியும் டீமோட எனர்ஜியும் சேர்த்து அவங்க அதலபாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் அஜெண்டா பார்த்துடலாம். 1. நச்சுத்தன்மையான நடத்தைகளை கண்டுபிடிக்கிறது. 2. பிடிவாதமும் கோபமும். 3. ஈகோவால் வர பாதிப்புகள். 4. HR மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் 5. ஒரு ஆஃபீஸ் சண்டையை எப்படி தீர்க்கிறது. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். நச்சு நடத்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒருத்தருக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்குங்கிறதோட ஆரம்பகால அறிகுறிகள் என்னென்ன? நம்ம ஒர்க் பிளேஸ்ல குறைவான EQ இருக்கிறத காட்டும் 7 முக்கிய அறிகுறிகள் இதோ. 1. ஓவரா பில்டப் கொடுக்கிறது. 2. திறன்களை வளர்த்துக்காம தேங்கி நிக்கிறது. 3. அதீத பிடிவாதம். 4. எமோஷனலா வெடிக்கிறது. 5. மத்தவங்க மேல பழி போடுறது. 6. ஃபீட்பேக்கை ஏத்துக்க மறுக்கிறது. அப்புறம் 7. நச்சுத்தன்மையான ஈகோ. பிரச்சனையின் ஆழத்தை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான செக்லிஸ்ட். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கிணற்று தவளை மனநிலை தான். அதாவது ஸ்கில் செட் ஸ்டாக்னேஷன். புது டெக்னாலஜியை கத்துக்க மறுக்கிறது, தேவையான மாற்றங்களை ஏத்துக்காம அதை ஒரு தொந்தரவா பார்க்கறது. ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணியில எப்படி நோய் உருவாகுமோ அதே போல தன்னை அப்டேட் செஞ்சுக்காத ஒரு மூளையும் மக்கி போய் அவங்க கெரியர் வளர்ச்சியே பெரிய அளவுல முடக்கிடும். எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உலகம்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நன்ன ஒரு ஹீரோவா காட்டிக்க ட்ரை பண்றவங்களுக்கும் உண்மையிலே அறிவாளியா இருக்கிற ஒரு ட்ரூ ப்ரொஃபஷனலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா விளக்குது. நச்சுத்தன்மையான ஈகோ இருக்கிறவங்க உள்ள எந்த விஷயமும் இல்லாம வெறும் சத்தம் மட்டும் தான் போடுவாங்க. யாராவது கேள்வி கேட்டா உடனே கோவப்படுவாங்க. ஆனா ஒரு ட்ரூ ப்ரொஃபஷனல் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்றதுக்கான தைரியத்தை கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாம புது விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கவும் செய்வார். இப்ப 2வது பகுதிக்கு போலாம். பிடிவாதமும் கோபமும். இதனால மாடர்ன் ஆஃபீஸ் சூழல்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கல்லை போன்ற ஒரு மனம் உங்களை ஒருபோதும் வளரவிடாது. நெகிழ்வுத்தன்மை இல்லாத எந்த ஒரு பொருளும் எளிதில் உடைந்துவிடும். இந்த கோட் எவ்வளவு உண்மை பாருங்க. இப்படிப்பட்டவங்க உலகத்தை கருப்பு அல்லது வெள்ளை இந்த 2 கோணங்கள்ல தான் பார்ப்பாங்க. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யோசிக்கவோ அதுல இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கவோ இவங்க கம்ப்ளீட்டா தவறிடுவாங்க. ஏன் வழி தனி வழின்னு ஒரு முட்டாள்தனமான பிடிவாதத்துல இருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்துக்கு ஒருத்தரோட பேசிக் ரியாக்ஷன் வெடிக்கும் கோபமா இருந்தா அவரால் ஒருபோதும் அமைதியான ரேஷனலான ஒரு பிசினஸ் முடிவை எடுக்கவே முடியாது. ஒரு இமெயில் லேட்டா வந்தாலோ இல்ல வேற யாராவது மாற்று கருத்து சொன்னாலோ கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு படக்கன்னு வெடிச்சு அது ஒரு பெரிய மோதலா மாத்திருவாங்க. பகுதி 3. ஈகோவால டீம் ப்ரொடக்டிவிட்டிக்கு வர பாதிப்பு. பொறுப்பில்லாம நடந்துக்கிறதோட உண்மையான விளைவு என்ன? பழி போடுறது ஒரு 33%, ஃபீட்பேக்கை எதிர்க்கிறது ஒரு 33%, தப்ப ஒத்துக்காத ஈகோ ஒரு 34%. இந்த 3 ஒன்னா சேர்ந்து தான் ஒரு நச்சுத்தன்மையான ஈகோவை உருவாக்குது. இவங்க தங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனத்தையும் தங்களை பர்சனலா தாக்குறதா நினைச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்து நிப்பாங்க. இந்த சினாரியோவை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கம்பெனில Q3க்கான ஒரு முக்கியமான டெட்லைன் மிஸ் ஆயிடுச்சு. அந்த தாமதத்துக்கு தான் பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு பதிலா இந்த ஊழியர் உடனே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மேலேயோ டைம்லைன் மேலேயோ இல்ல தமக்கு நேரமே சரியில்லைனோ பழி போடுறார். சுய பரிசோதனைங்கிற வார்த்தையே தெரியாத இவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக யார் மேல வேணும்னாலும் பழிய தூக்கி போடுவாங்க. சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ 4வது பகுதிக்கு போவோம். ஆக்ஷனபிள் HR மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? இந்த மாதிரி ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மாதிரி ஊழியர்கள் கிட்ட உள்ளுக்குள்ள எந்த சுய பொறுப்புணர்வும் இல்லாததால மேனேஜர்கள் கடுமையான வெளிப்புற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்க மத்தவங்க மேல பழி போடுற கேரக்டரா மறுக்க முடியாத ஸ்ட்ரிக்டான KPIஸை டாக்குமெண்ட் பண்ணுங்க. எமோஷனலா வெடிக்கிறாங்களா கட்டாயமா ஒரு கூலிங் ஆஃப் பீரியடை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. புது ஸ்கில்ஸ் கத்துக்க மறுக்கிறாங்களா 3 மாசத்துக்கு ஒரு முறை கட்டாயமா புது திறன்களை கத்துக்கிறதுக்கான மைல்ஸ்டோன்ஸை செட் பண்ணுங்க. கடைசி பகுதி நம்பர் 5. ஒரு ஆஃபீஸ் மோதலை எப்படி பிராக்டிக்கலா தீர்க்கிறதுன்னு ஒரு ரியல் டைம் HR கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். இந்த டைம் லைனை கவனிங்க. காலையில 10 மணிக்கு ஒரு ஊழியர் டேட்டாவில் ரொம்ப முக்கியமான ஒரு தப்பு பண்றார். 10:15க்கு அவர் அதுக்காக மத்தவங்க மேல பழி போட்டு ரொம்ப சத்தமா பேசுறார். 10:30க்கு மேனேஜர் குறுக்கிட்டு ஆக்டிவ் லிசனிங் மூலியமா நிலைமையை அமைதியாக்குறார். ஃபைனலா 11 மணிக்கு
பழி போடுறதையும் கத்துறதையும் தடுத்து நிறுத்தி ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸையும் அக்கௌண்டபிலிட்டியும் அந்த மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வரார். இவங்க கிட்ட நாம எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதுல ரொம்பவே முக்கியமான பாடம். ஏன்னா விவாதம் செய்ய அறிவு வேணும், ஆனா சண்டை போட வாய் மட்டும் இருந்தா போதும். அவங்க கிட்ட சத்தம் போட்டு சண்டை போடுறதுங்கிறது எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதை தான். ஆக்டிவ் லிசனிங் மூலமா நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து தப்புக்களை அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறத ரொம்ப உறுதியா நிலைநாட்டணும். 0. ஆமாங்க, தப்ப ஒத்துக்காத ஒரு பெரிய ஈகோவை சுமந்துக்கிட்டு ஒருத்தரோட கரியர் எத்தனை படிகள் முன்னாடி போக முடியும்னு கேட்டா அதோட பதில் 0. அவங்களால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. உண்மையான அறிவு என்பது நீங்கள் வாங்கிய டிகிரி இல்ல, நான் செய்தது தவறுதான் என்று சொல்வதற்கான தைரியமும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் விருப்பமுமே ஆகும். நம்ம சொந்த குறைகளை உணர்ந்து அதை மாத்தி யோசிச்சு செயல்படுறது தான் வெற்றிகரமான வளர்ச்சியை நோக்கி போற ஒரு ட்ரூ ப்ரொஃபஷனலுக்கான அடையாளம்னு இந்த கோட் ரொம்ப ஆழமா சொல்லுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை நான் முடிக்க விரும்புறேன். இன்னைக்கு உங்க தப்புகளை ஒப்புக்கிட்டு ஒரு உண்மையான ப்ரொஃபஷனலா வளர்றதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்கா? உங்களோட சொந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. தப்புகளை உணர்ந்து திருத்திக்கிறவன் தான் உண்மையிலே அறிவாளி. மீண்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.